நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய மீண்டும் ஒரு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ண இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்குது, எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க, எத்தனை போஸ்டிங் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 2/12/2025 சொல்லிருக்காங்க. மாத சம்பளம் 18,800 58,600 கொடுத்திருக்காங்க. 10th பாஸ் அப்படி டிகிரி முடிச்சவங்க யார வேணா விண்ணப்பிக்கலாம். மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணீங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது நமது தமிழ்நாட்டிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் கோவை மாவட்டம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 6வது மாவட்டம் வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். இது கோவை மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 1/11/2025 அன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மருத்துவர் பதவிக்கு 1 கொடுத்திருக்காங்க. 30 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும். மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். மாத சம்பளம் 36,700 முதல் 1,16,200 சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா சிவிலியர் போஸ்டிங், ஸ்டாஃப் நர்ஸ், எம்எல்ஹெச்பிக்கு 2 பதவிகள் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு 35 வயதிற்குள் மிகாமல் இருக்க வேண்டும். டிஜிஎன்எம், டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் மிட்வைஃப்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். லெவல் அப் டு 25 வரைக்கும் போக முடியும். மாதம் ஸ்டார்டிங் சம்பளம் 19,500 முதல் 62,000 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. 3வது பதவி வந்து பாத்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க, 2 பதவிகள். இதுக்கு 40 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். லெவல் 12க்கு வந்து கொடுத்திருக்காங்க. 11,600 முதல் 36,800 சம்பளம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா https இல்லைன்னா பெருப்பட்டலீஸ்வரர் HRC.TN.gov.in இந்த வெப்சைட் மூலமாக நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க. இல்ல பண்ண டாட்டா நம்ம டெலிகிராம் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த PDF ஃபார்மேட்டை நாங்க அப்லோட் பண்ணிட்டோம். நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோவில், பேரூர் வட்டம், கோவை மாவட்டம் 641-010. இந்த அட்ரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்ற மாதிரி வந்து அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. மறுபடியும் வந்து சொல்றோம், அனுப்ப வேண்டிய கடைசி தேதி வந்து 2/12/2025 மாலை 5:45க்குள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்தபடியாக அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். சோ இது ஷார்ட் நோட்டிபிகேஷன், உங்களுக்கு தெளிவா வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நிபந்தனைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்க வேண்டும். 35 வயதுக்கு மிகாமல் நர்சிங் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கு 40 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். உடல் நலம் வந்து பாத்தீங்கன்னா நல்லதா இருக்கணும், ஆரோக்கியத்துடன் இருக்கணும் என்று சொல்லிருக்காங்க. நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும். அரசு பதிவு பெற்ற அரசு உயர் அதிகாரியிலிருந்து பெற்றப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லிருக்காங்க. 2/12/2025 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலை 5:45க்கு அனுப்பணும் வந்து சொல்லிருக்காங்க. விண்ணப்பத்தாளர் ஒவ்வொரு பதவிக்கும் அந்தந்த பதவிக்கு ஏற்ற கல்வி மற்றும் இதர தகுதிகள் சான்றிதழ் இதனுடன் தனித்தனியாக விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்பப்படும் போது உரையின் மேல் வந்து பாத்தீங்கன்னா என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும். திருக்கோயிலிருந்து நேர்காணல் கலந்து கொள்ளப்படும் அனுப்பப்படும் நேர்காணல் கடிதத்தை விரைவு தபாலில் பெறுவதற்கு ஏதுவாக விண்ணப்பத்தில் சுயவிலாசமிட்ட தபால் உரையில் சுமார் 70 ரூபாய் மட்டும் தபால் தள்ளில ஒட்டப்பட்டு இணைத்து அனுப்பப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. வரப்பெற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதி வாய்ந்த நபர்களுக்கு மட்டுமே நேர்முக தேர்வு அனுப்பப்படும். மறுபடியும் சொல்றோம், தகுதி வாய்ந்த நபர்கள் மட்டுமே சரிபார்க்கப்பட்டு தான் வந்து உங்களுக்கு நேர்முக தேர்வுக்கு
அனுப்பப்படும் வந்து சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக இந்த பாயிண்ட் 2 டைம் சொல்லிக்கணும், நிறைய நண்பர்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி கோவில் முருகன் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேரும் வந்து அப்ளை பண்ணி இருப்பீங்க. அதோட அப்டேட் என்ன அப்படி என்னன்னு வந்து கேட்டீங்க. நீங்க ஷார்ட் லிஸ்டட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வரும். சோ ஷார்ட் லிஸ்டட் ஆகல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வராது. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 8வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான வந்து சொல்றது ரீசன். விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு அதுல ஷார்ட் லிஸ்டட் ஆனவங்க மட்டும்தான் வந்து நபர்களை மட்டும் வந்து அழைப்புகள் வரும் சொல்லியிருக்காங்க. சோ நீங்க ஷார்ட் லிஸ்டட் ஆகலைன்னா கண்டிப்பா உங்களுக்கு வராது. சோ இது இந்த ஒரு பாயிண்ட் மூலமா உங்களுக்கு ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரியை மறுபடியும் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதை நீங்க திரையில வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்க்கலாம் ஃபில் பண்றது எப்படின்னு. 3 மாதத்திற்குள் எடுத்திருக்கக்கூடிய போட்டோ, 3 பதிவு இருக்குன்னா ஒவ்வொரு பதிவுக்கு தனித்தனியே நீங்க தபால் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பலாம். உங்களுடைய முழு பெயர், தந்தை கணவர் பாதுகாவலர் பெயர், அதுக்கப்புறம் உங்களுடைய நிலையான முகவரி பெர்மனன்ட் அட்ரஸ், அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். சோ என்னென்னலாம் ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்றோம் அது இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தொலைபேசி எண், அப்புறம் கைபேசி எண், அதுக்கப்புறம் ஆதார் அட்டை 12 இலக்க எண், அதோடைய டாக்குமெண்ட் நகல் வந்து ஜெராக்ஸ் எடுத்திருக்கணும். ஆனா பெண்ணா திருநங்கையா இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட், திருமணம் ஆனவரா இல்லையா, ஜாதி மற்றும் மதம் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான கம்யூனிட்டி சர்டிபிகேட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். அதே மாதிரி பிறந்த தேதி மற்றும் வயது, அதே மாதிரி பர்த் சர்டிபிகேட் டாக்குமெண்ட் எடுத்து ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணணும். உங்களுடைய கல்வி தேதி என்ன படிச்சீங்களோ அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப், டிசி டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், மார்க் ஷீட், கன்சல்டேஷன் மார்க் ஷீட் இது எல்லாமே இருக்கணும். தொழில்நுட்ப தகுதிகள் உள்ளிட்ட பிற தகுதிகள், இதை தவிர்த்து வேற ஏதாவது தகுதி உங்களுக்கு இருக்குதா இருந்துச்சு அப்படின்னா மென்ஷன் பண்ணிங்க. அதாவது கோர்சஸ் முடிச்சீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கான டாக்குமெண்ட் ப்ரூஃப் ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட், இதர தகுதிகள் சோ அதை வந்து இங்க மென்ஷன் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கான ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ், ரிலீவிங் லெட்டர், 3 மாதம் சேலரி ஸ்லிப் அதாவது சம்பளம் அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருக்கணும். அதுக்கப்புறம் இந்து சமநிலைத்துறை ஆளுகையின் கீழ் முதுநிலை அல்லாத திருக்குழு பணியாளர் ஏனில் அதன் விவரம், பெயர், தந்தை கணவர், பதவி, பணியில் சேர்ந்த பணிபுரியும் திருக்கோவில், பணிபுரிந்தவருக்கான சான்று, நன்னடத்தை சான்று எல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறம் நன்னடத்தை சான்று எங்க வைக்கணும்னா இறுதியாக பள்ளி பண்றது, கல்லூரி படிச்சது, இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வாங்கிவிட்ட சர்டிபிகேட், உங்க பேர்ல ஏதாவது குற்ற நடவடிக்கை ஏதாவது இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, அதே மாதிரி உங்களுடைய தந்தை பெயர் உங்களுடைய பெயர் மற்றும் தந்தை கணவர் பாதுகாப்பு பெயர் வந்துன்னா அது இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர், டேட்டு, இடம் இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிடுங்க. 2/12/2025 உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும். இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, Instagram வந்து பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, பிசினஸ் ரிலேட்டட் queries எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244 இந்த மெயில் ஐடிக்கு நீங்க டைரக்டா உங்களோட queries வந்து கேட்கலாம். இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் வந்து இந்த அப்டேட் போய் சேரட்டும். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும், அந்த ஹை பட்டனை தட்டி விடுங்க, எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும். So thank you friends, thank you so much, all the best for your career.